நேரா கேக்குறாரு, நீங்க என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. பிளம்பர், எலக்ட்ரீஷியன் படிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றீங்களே, யாரை படிக்க வைக்கலாம்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அவங்கள படிக்க வச்சிடலாம். மாட்னாடா மானஸ்த. இல்ல, யாரை படிக்க வைக்கலாம்னு சொல்லிடுங்க, அவங்களே படிக்க வச்சிடலாம். சார் உங்க பையனை அவர் நேரா கேக்குறாரு, நீங்க என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நம்ம தான் சார் படிக்கணும். அதான் யாரு உங்க உங்க பையனான்னு கேக்குறாரு. அவனை என்ன படிக்க வைக்க போறீங்க? சார் அதாவது நான் அவன் விருப்பத்துக்கு தான் விட போறேன். அவன் இதுக்கெல்லாம் விருப்பப்பட மாட்டான் சார். அப்படி கிடையாது சார். நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா, நான் சார் ஒரு 10 வருடங்களா வந்து என்ன சொல்றேன், ஒரு 10 வருடங்களா ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு சார். எங்க இருந்து சொல்றீங்க? வேளாண் துறையில. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. வேளாண் துறையில ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கா? வேளாண் துறையில ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கு. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? இல்லையா, நினைவுல இல்ல சார். நான் உங்களுக்கு நினைவுல இல்லங்கிறீங்க, அதுக்கு ஆதாரமும் இல்லங்கிறீங்க, ஆனா ஒரே அடியா அடிக்கிறீங்க. நீங்க நம்புறத நான் உண்மைன்னு ஏத்துக்கணும்னா நான் படிக்காம இருக்கணும். அதுக்கு சௌரியமா என்னை படிக்காம இருன்னு சொல்ற மாதிரியே இருக்கு. இப்ப சார் நான் உங்களை படிக்க வேணாம்னு சொல்ல, அந்த இன்ஜினியரிங் கல்வியில இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இல்லன்னு சொல்ல வரோம். விவசாய பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத. பையன் பிரச்சனை உண்டாக்காத, வேலையா சார். ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்போம். யாரும் கண்டுக்காதீங்க அவனை. நீங்க ஒரு பக்கம் ஸ்கில்ல பத்தி பேசுறீங்க, பட் எது வந்து ஒரு கௌரவத்தை கொடுக்குதோ, சொசைட்டி கீழ இருந்து மேல கொண்டு வரதுக்கு பயன்படுதோ, அந்த ஜாபுக்குள்ள மட்டும் வர வேண்டாம்னு சொல்றாங்களே, ஏன் தான் எனக்கு புரியல. அப்படி எந்த ஜாப் சார் சொல்றீங்க எனக்கு புரியல. நான் ஒரு டாக்டர் ஆன என்ன தப்பு சார்? நான் உங்களை டாக்டர் ஆக வேணாம்னு சொல்ல ஒரு சார். இன்ஜினியர் ஆன என்ன தப்பு சார்? அப்படி யாரும் ஆக வேண்டாம்னு சொல்லல. வெளியிலையும் கேட்ட போட்டு உள்ளேயும் கேட்ட போடுறாங்களே. ரொம்ப டீக்ரேடா பேசுறேன்னு நினைக்காதீங்க. டவுன் எல்லாம் நான் பேசல. ஆக்சுவலா நான் ஏன் ஒரு எலக்ட்ரிஷியன் சார்? இங்க நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். பேஷனை வந்து ரொம்ப ஹையா கொண்டு போங்களேன். ஆக்சுவலா ஒரு ஐஏஎஸ் ஆபீசராக, ஒரு ஐபிஎஸ் ஆபீசராக அதை நோக்கி ஓடுன்னு சொல்லுங்க. இப்ப இந்த வாதத்தை எல்லாம் கூட விடுங்க. இப்ப உங்க பையனுக்கு வெற்றிகரமான எதிர்காலத்தை எது தரும் நினைக்கிறீங்க? கல்விதான் சார் தரும். பிரிவிலேஜுக்கு தான் ஜெயித்தாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்லங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு டிகிரி படிச்சவர் முட்டி மோதியாவது ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்துட முடியும். தன்னை சார்ந்த அந்த குடும்பத்தை ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு வந்துட முடியும். அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் வந்து ஒரு எஜுகேஷன்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.